இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கடன் கொண்டு தினமனதாய் திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:1. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயம் 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 கர்த்தரால் வரும். பயம் 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 எல்லாம் பறந்து ஓடிடும். ஆயத்தப்படும், குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயம் 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 கர்த்தரால் வரும். பயம் 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 எல்லாம் பறந்து ஓடிடும். ஒன்றே திருமணமாயிரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தொழுகிறதே ஜெபம் பண்ணு, உலகம் முழுவதும் சாட்சியாயிரு. கர்த்தரோடு பயம் நீங்கிடும், நீயும் மகிழ் பாடிடு. ஜெயம் வேணும்
பறந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது அவரிடத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கொள்கிறோம் என்று அன்பு கொள்கிறோம். நான் பரலோகத்துல மனுஷனா பரலோகத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போக வந்திருக்கேன். நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு 30 வருஷம் கீழ்ப்படிந்திருந்தேன். இப்போ நான் வந்து ஊழியத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால நான் ஆயத்தப்படுறதுக்காக உபவாசம் இருக்க போறேன். உபவாசம் தான் என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்து ஏசுப்பாட்டு பேசுறதுதான் உபவாசம். 40 நாள் உபவாசம் இருந்து நல்லா பசியா இருப்பாரு. இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இப்போ நம்ம எது சொன்னாலும் அவர் கேட்பாரு. நீங்க தேவனுடைய உண்மையா இருந்தா தேவனுடைய பிள்ளையா இருந்தா இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்க. நீங்க வேற ரொம்ப களைச்சு போய் இருப்பீங்கல்ல 40 நாள் உபவாசம் இருந்து. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிரிப்பான் என்று எழுதியிருக்கிறது. இவர் ஈஸியா தோக்கடிச்சிடலான்னு பார்த்தா இவர் வசனத்தை வச்சு ஜெயிச்சுட்டாரே. என்ன எனக்கு மட்டும் வசனம் தெரியாமையா இருக்கு? எனக்கும் ஒரு வசனம் தெரியும். உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா நீங்க இந்த தேவாலய கோபுரத்துல இருந்து குதிக்க பார்ப்போம். அப்போ உங்களோட தூதர்கள் உங்க கையில் ஏந்தி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு வசனத்துல எழுதி இருக்குல்ல. கர்த்தராகிய தேவனை பச்சை பயனாக இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. உலகத்துல எல்லாம் இருந்தா உலகத்துல பணம் எல்லாமே இருந்தா யாருதான் மயங்காம இருப்பாங்க. இப்ப பாருங்க, நான் உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் பாருங்க, கீழே இருந்து மேல வர பாருங்க. இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்கு நீங்க நான் சொல்றது தெரியுது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், என் காலில் விழுந்து நீ பணிஞ்சா இவன் அந்த ராஜ்யத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு தருவேனா? அப்பாலிக்கு ஒரு சாத்தாரி உன் தேவனாய் கர்த்தரையே பணிந்து கொள்வாயாக. உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா என்று எழுதியிருக்கிறது. நான் தோத்து போயிட்டேனே. ஏசப்பா ஜெயிச்சுட்டாரே. என்ன பண்ணாலும் என்னால ஜெயிக்க முடியலையே. அவரை வசனத்தை ஈஸியா யூஸ் பண்ணி ஜெயிச்சுட்டாரே. நான் தோத்துட்டேனே. ஏசப்பா ஜெயிச்சுட்டாரே. போட்டாங்க. ஐயோ என்னாச்சு? ராஜாவின் பொச்சிலைய பணியன்னு சொன்னாங்க. இல்லனா தீக்குள்ள போடுவேன்னு சொன்னாங்க. ஆசிரியாய் பணியல மூவர் பணியலன்னு போலி சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? சொன்னாங்க கத்தரே தேவமென்னு போட்டாங்க. தீக்குள்ள போட்டாங்க. வந்தாங்க தீக்குள்ள தூதர் வந்தாங்க. நெருப்பு அவர்களை ஒண்ணுமே செய்யலங்க.
जय हो जय हो जय दिया हो इस मसीह का जय हो जय हो जय दिया हो इस मसीह का जय हो जय हो जय दिया हो इस मसीह का जय हो எதைக்கான இழந்திட்டாயோ சக்தியான காணி பறித்து இறை மகிமையை இழந்திட்டாயோ இறை சத்தத்திற்கு கீழ்ப்படித்து எதை சத்துருவை விரட்டி விடு பட்டயத்தை கையில் எடுத்து பாவத்தை வென்று விடு வெற்றி மேலே வெற்றி உனக்கு ஏலேலோ 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 நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனுக்கு குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனுக்கு விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறார். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவனை பொய்யராக்குகிறார். 1 யோவான் 5:9-10. யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்தது யார்? ஈசாக்கு. எது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது? ஆத்துமா. எருசலேமின் ராஜா யார்? அதோனிசேதே. சங்கிலன் எந்த பள்ளத்தாக்கில் தரித்து நின்றது? ஆயவன். இயேசு யாரை பார்த்து விசுவாசமில்லாத சந்ததி என்றார்? சீஷர்கள். மனுஷகுமாரன் வருங்காலத்தை யாருடைய காலத்தோடு மத்தேயு ஒப்பிடுகிறார்? நோவா. தேங்க்யூ.
Mercy, Shipora, Asil, beginner A, Danishka, ஜெபித்திடுவேன்